சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற தமிழ் கடல் திருமிகு நெல்லைக்கண்ணன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் கவிஞர் திரு செல்லகணபதி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இறை வணக்கம் திரு டி ராஜேந்திரன். திருச்சிற்றம்பலம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புணர்ப்பானே, பின்னையன் பிழையை பொறுப்பானே, இன்ன தன்மை என்று அறிய உண்ணாய் எம்மானே, இன்ன தன்மை என்று அறிய உண்ணாய் எம்மானே, எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பலனத்து அணியாரூரானை, அன்னம் வைகும் வயற்பலனத்து அணியாரூரானை, மறக்கலுமாமே மறக்கலுமாமே. திருச்சிற்றம்பலம். தமிழே என் ஊனாகி உயிராக வேண்டும், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்னும் நிலை வேண்டும், எங்கள் கவி பாரதி என்னப்படி வேண்டும், தங்கத்தமிழ் மதுரை தமிழ் தணிகை தமிழ் வேண்டும், தமிழே என் ஊனாகி உயிராக வேண்டும். இன்றைக்கு கணபதி அண்ணன் இனிய தலைமையேற்றார். இன்றைக்கு கணபதி அண்ணன் இனிய தலைமையேற்றார். எப்போது கேட்டாலும் எவரேனும் வரட்டும் என்று, எப்போது கேட்டாலும் எவரேனும் வரட்டும் என்று தப்பித்து கொண்டிருந்த தமிழ் கவிஞர் தலைவரானார். தப்பித்து கொண்டிருந்த தமிழ் கவிஞர் தலைவரானார். செல்ல கணபதி அண்ணன் சிறப்பான தலைமையிலே நல்லது பல நடக்கும் என்று நம்பியுள்ளார் நகரத்தார். நம்பிக்கை நட்சத்திரம் நம்மிடையே இப்போது தம்முடைய வரவேற்பை தருவதற்கு வருகிறார்கள். இந்த இனிய இலக்கிய விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தர வந்திருக்கிற அன்பு அண்ணன் இலக்கிய சிந்தனை பா லட்சுமணன் அவர்களே, தொடக்க உரையாற்றி எங்களை எல்லாம் மகிழ்க்க வந்திருக்கிற கலைத்தந்தை குடும்பத்தைச் சேர்ந்த கருமுத்து டி கண்ணன் அவர்களே, நமது சங்கத்தில் நீண்ட நாட்களாக தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் அவர்கள் பேச வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றும் வகையிலே தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் அவர்கள் நமது நகரத்தார் வழித்தோன்றலாகிய பட்டினத்தாரை பற்றிய அரிய செய்திகளை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் அவர்களே, இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கிற நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, தாய்மார்களே, என் இனிய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற சிறுகதை எழுத்தாளர்களே, புத்தக பதிப்பாளர்களே, தமிழ் சான்றோர்களே, கவிஞர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்தபோது நமது சங்கத்திற்கு இதுவரை பேசாத ஒருவரை அழைக்க வேண்டும் என்ற எங்கள் ஆவல் இருந்தது. அப்போது இந்த இனிய அவர்களை வரவழைக்கும் போது அந்த விழாவை தொடக்கி வைக்கவும் தலைமை வைக்கவும் நம்மளோடு நெருங்கி தொடர்புடைய இரண்டு நண்பர்களையும் அழைக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆசை இன்று நிறைவேறியதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்று தரும்படி அண்ணன் இலக்கிய சிந்தனை பா லட்சுமணன் அவர்களை கேட்ட பொழுது, நான் எது கேட்டாலும் தட்டி சொல்லாத பழக்கம் உள்ள அண்ணன் அவர்கள் இதற்கு மட்டுமா தட்டி சொல்லப் போகிறார்கள்? அவர்கள் மனமு வந்து வருவதாக ஒப்புக்கொண்டு இன்று இங்கு வந்திருக்கிறார்கள். நமது கோவை நகரத்தார்களின் சார்பாக அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீனாட்சி அம்மன் கோயில் தக்கார் அறங்காவலர் குழு தலைவராக அரும்பணி ஆற்றி கொண்டிருக்கின்ற வேளையில் அவர்களுக்கு எத்தனையோ பல வேலைகள் இருந்தாலும் அண்ணன் மூலமாக எனக்கு கிடைத்த அந்த அன்பின் காரணமாக இந்த விழாவிற்கு நீங்கள் வந்து தொடக்க உரை ஆற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்ட பொழுது மிகவும் அன்பாக
அவர்களுடைய நாள் இசைந்த நாள் ஒன்றை நான் கேட்டபொழுது அதை தவறாமல் நினைவோடு குறித்து வைத்து எனக்கு ஒரு 10 நாளில் அந்த தேதியை உறுதி செய்து தந்து இன்று நம்மிடையே தொடக்க உரையாற்ற வந்திருக்கும் கருமுத்து டி கண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் தமிழ்கடல் நெல்லை கண்ணன் அவர்கள், நான் அவர்களோடு நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பினை பெற்றவன். நல்ல அன்பாக பழகக்கூடிய நண்பரானாலும் கூட சில வேளைகளில் எங்கள் சண்டையும் போடுவார் என்னோடு. அந்த அளவிற்கு சண்டை போடுகின்ற உரிமை உண்டு அவருக்கு. அண்மையிலே என்னுடைய புத்தக வெளியீட்டு விழா ஒன்றினையும் ஒளித்தகடு வெளியீட்டா விழா ஒன்றினையும் சென்னையிலே நடத்திய பொழுது அந்த விழாவிற்கு அழைப்புதல் அனுப்பிய உடனேயே அந்த அழைப்புதல் கிடைத்ததும் அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்தார்கள். நான் அவர்கள் அழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட இந்த யானை பசிக்கு சோளப்பொறி கொடுப்பது போல அவர்களை ஒரு 1.5 மணி நேரத்தில் நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பேசுங்க என்று சொல்வது சரியாகாது என்ற ஒரு காரணத்திற்காக அவர்களை அழைக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தேன். அவர்கள் அதையும் அப்படி இல்லை, நீங்கள் என் மீது கொண்ட அன்பு என்னை உங்களோடு பேச வைத்தது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், உங்கள் விழா சிறக்கட்டும் என்று சொல்லி ஒரு அருமையான வாழ்த்தையும் எனக்காக எழுதி அனுப்பி என்னை மிகவும் உற்சாகப்படுத்துகின்ற ஒரு நல்ல தமிழ் அன்பர், தமிழ் ரசிகர், தமிழ் அறிஞர் ராயசோ அவர்களைத்தான் நாம் தமிழ்கடல் என்று நாமெல்லாம் அழைத்து உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர்களுடைய படம் கூட நாம் இங்கே திறந்து வைத்திருக்கிறோம். நகரத்தார்களுக்கே பெருமை சேர்த்த ராயசோ அவர்கள் நம்மால் தமிழ்கடல் என்று அறியப்பட்டவர். அதைப் போல இப்பொழுது தமிழ்கடல் என்று அந்த வழியிலே அறியப்படுகிறவர் நெல்லைக்கண்ணன் அவர்கள். அவர்கள் இங்கு வந்து பட்டினத்தார் பற்றி, அதுவும் நகரத்தார் பண்பாடுகள், கலாச்சாரம் என்ற அத்தனையையும் தொட்டு நம்மிடையே இன்று பேச வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல செயல்பாடுகளை செயலாளர் மணிகண்டன் சிறப்பாக தர உள்ளார். மணிகண்டன் இப்போது மன்றத்தில் படித்திடுவார். இலக்கிய விழாவிற்கு தலைமையேற்றிற்கு அன்பு சிறந்த இலக்கிய சிந்தனை திரு பா லட்சுமணன் அவர்களே, விழாவை தொடங்கி வைக்க வந்திருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் பேரன்பு சால் கருமுத்து கண்ணன் அவர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கும் தமிழ் கடல் நெல்லை கண்ணன் அவர்களே, விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் சான்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கோவை நகரத்தார் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். நாங்கள் பொறுப்பேற்று கொண்ட பின் நடைபெறும் முதல் விழா இந்த இலக்கிய விழா. இலக்கிய விழா என்பதால் இலக்கிய சிந்தனை பா லட்சுமணன் அவர்கள், கலைத்தந்தை கருமுத்து அவர்களின் வழித்தோன்றல் திரு கண்ணன் அவர்கள், தமிழ் இலக்கியத்தில் நுண்மான் நுழைப்புலம் கொண்ட தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் அவர்கள் இங்கு வந்து உரையாற்றுவது சால பொருத்தம். நகரத்தார் சங்கத்தின் பணியாக யோகா வகுப்பு பற்றி அறிவிப்பு செய்திருந்தோம். நிறைய பேர் ஆர்வமுடன் கலந்து கொள்ள முன் வந்திருக்கிறார்கள். மேலும் 3 மாதத்திற்கு ஒரு முறை ரத்னா ஏஜென்சி திரு PLK பழனியப்பன் அவர்களுடன் ஒத்துழைப்போடு மருத்துவ முகாம் நடத்த முயன்று வருகிறோம். நகரத்தாரின் சங்கத்தின் சேவைகள் குறித்து விவரங்களை அழைப்புதலுடன் உங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தோம். நகரத்தார் சங்கத்தின் சேவைகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சங்கத்தின் வருவாயை பெருக்குவதற்கான ஏற்பாடுகள் சிலவற்றை செய்திருக்கிறோம், மேலும் சிலவற்றை செய்ய இருக்கிறோம். நமது கோவை நகரத்தார்களுக்கு பயன்படும் எந்த பணியையும் நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். எம் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். கருமுத்து திரு தி கண்ணன் அவர்களுக்கு திரு KR மணிகண்டன் செயலாளர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். தமிழ்கடல் திருமிகு நெல்லைக்கண்ணன் அவர்களுக்கு திரு KPRM செந்தில்நாதன் பொதுச் செயலாளர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள்.
திருமிகு பா. லக்ஷ்மணன் அவர்களுக்கு எழுத்தாளர் திரு SPVR சுப்பையா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். கருமுத்து திரு தி. கண்ணன் அவர்களுக்கு சுப்பையா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். திருமிகு நெல்லை கண்ணன் அவர்களுக்கு எழுத்தாளர் சுப்பையா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு A.T. சிங்காரம் அவர்கள் அவருடைய நினைவலைகளை பற்றி 5 மணித்துளிகள் பேசுவார்கள். அவர்களுக்கும் பா. லட்சுமணன் அவர்களுக்கும் கண்ணன் அவர்களுக்கும் தமிழ்கடல் அவர்களுக்கும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், தர்ம சிந்தனை வாழ்ந்து வருகின்ற நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் என் நன்றி உரித்தாகுக. இந்த இடத்தில் நான் என்ன சொல்ல கொண்டு விரும்புகிறது என்றால், கருமுத்து தியாகராஜர் அவர்களிடத்தில் நான் 1954 to 60 I worked as assistant. So I came to Coimbatore in the year 1960 and I started my own business and retired in the year 97. Now I am running 77 years. I am one of the pillars of the Nagarathar Sangam. I don't want to say much about this, but I go to other matters. கருமுத்து தியாகராஜர் அவர்களுடைய நன்றியையும் கடமையையும் நான் மறக்க முடியாது. என்னுடைய தாயார் அவர்களுக்கு, என்னுடைய தந்தை, என்னுடைய தாயார் அவர்களுக்கு தாய் மாமன் ஆவார்கள். ஆத்தான்னு சொல்றதெல்லாம் விட்டு போய் அம்மான்னு சொல்றதெல்லாம் விட்டு போய் வேற மாதிரி சொல்றாங்க. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையிற் பாசாம்சமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே என்று சொன்னார். ஆகையா ஆத்தாங்கிற வார்த்தையே போச்சு, ஏதோ வந்தது, அதை பற்றி நான் பேச விரும்பலை. அடுத்ததாக திரு கண்ணன் அவர்கள் 3 நூல், இவர்கள் இலக்கியத்திலே சிறந்தவர்கள். நூல், டெக்ஸ்டைல்ஸ் மேனேஜ்மெண்ட், அதுவும் நூல் தான். கண்ணன் அவர்களும் செய்கிறது நூல் தான். நமக்கு ஆதியில் வியாபாரம் காவேரிப்பட்டினத்தில் பஞ்சு வியாபாரம் தான். பஞ்சிலிருந்து மறுபடி தட்டு தடுமாறி பல இதுக்கு போயாச்சு. இப்பொழுது கண்ணன் அவர்கள் அறங்காவலர் குழு தலைவராக இருக்கிறார்கள். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல், தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல். ஆயினாலே கலைத்தந்தை கருமுத்து தியாகராஜருடைய படம் இங்கு இல்லை, அது வர வேண்டும் என்று என்னுடைய ஆசை. என்னுடைய பணி இந்த இலக்கிய விழாவில் தலைமை ஏற்பது. இந்த தலைமை ஏற்பது என்பதே ஒரு சற்று சிரமமான பணி. அது தலைவர் இல்லாமலே விழா நடப்பது தான் நல்லது என்று என்னுடைய கருத்து. தலைவருக்கு ஒன்றும் வேலையே இல்லை. இப்போ நான் என்ன உட்காந்துருக்கேன், பேசுகிறேன், உட்காந்துக்க போகிறேன். தலைவர் என்ன பண்ணுறார்? யாராவது சரியாக பேசுகிறேன்னா நிறுத்த முடியுமா? கூட நேரம் பேசினா குறைச்சிக்கணும்னு சொல்ல முடியுமா? அல்லது அறிமுகப்படுத்துறதாவது எனக்கு பணி இருக்கா? ஒன்றுமே இல்லை. அது எல்லாத்தையும் அந்த நண்பர் செய்கிறார், நல்லாவே செய்கிறார். ஆகவே நான் சொல்ல வந்த கருத்துக்களை விரைவாக சொல்ல விரும்புகின்றேன். உங்களுடைய சங்கத்தின் பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நண்பர்கள் அனைவரும் எனக்கு நன்றாக தெரிந்தவர்கள். இங்கு வந்திருப்பவர்களில் 90% எனக்கு நன்றாக தெரிந்தவர்கள். இந்த நிலைமையில் நான் உங்களில் ஒருவனாகத்தான் இங்கே நிற்கிறேனே தவிர எனக்கு வேறு எந்த தகுதியின் காரணமாக இங்கே நான் தலைமை பணியை ஏற்று நடத்த வரவில்லை.
ஆகவே இது ஒரு கருத்து பரிமாற்ற வாய்ப்பாக நான் மாற்றிக்கொள்ள விரும்புகின்றேன். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நடந்தால் மரபடியாம், நீள் கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமாலுக்கு அரவு என்று பொய்கையாழ்வார் ஒரு பாட்டு. வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையான பாட்டு. இலக்குவனை பற்றி பொய்கையாழ்வார் பாடும்பொழுது, ராமன் நடந்தால் இலக்குவன் குடை, ராமன் இருந்தால் இலக்குவன் சிங்காசனம், ராமன் நின்றால் அவனுக்கு பாதுகை, அவன் பார்க்கடலில் பள்ளி கொண்டால் புனை, அவன் தழுவிக்கொள்ள ஓர் அணை, அப்படின்னு இந்த ஆதிசேஷனை இலக்குவனின் வடிவமாக கருதுகின்ற மரபு இருப்பதால் இலக்குவனை அவ்வளவு சிறப்பாக ஊமைகளுடன் மணிவிளக்காம், பூம்பட்டாம் என்று எளிமையாக சொல்லுகின்றார். விழாவினுடைய சீர்சால் தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் லட்சுமணன் அவர்களே, நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் கவிஞர் செல்லகணேசன் அண்ணன் அவர்களே, தேனருவி சற்று இடம்பெயர்ந்து சற்று நேரத்திலே கோவையிலே ஒடுக்கெடுக்க இருக்கின்ற நெல்லை கண்ணன் அவர்களே, ஏனைய பெரியோர்களே, நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, அனைவருக்கும் வணக்கம். இலக்கிய விழாவிற்கு அழைத்தார்கள். 2 பேரை அழைத்தது சரி. ஒருவர் இலக்கிய சிந்தனையே கொண்டவர், ஆன்மீக சிந்தனையையும் இப்போது வெளியிட்டு பேசினார். இன்னொருவர் இலக்கியவாதி. இடையிலே என்னை அழைத்தார்கள் என்று தெரியவில்லை. 2 இலக்கியவாதிகள் இருக்கும்போது இடையில எது இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தில் தான் கவிஞர்கள் அழைத்திருப்பார்கள் நினைக்கின்றேன். ஆனால் கவிஞர்களுக்கு எப்போவுமே ஒரு யாருக்கும் இல்லாத ஒரு தகுதிகள் அவர்களுக்கு உண்டு. தமிழில் சொல்ல லிபர்ட்டிஸ்னு சொல்லுவாங்க. அவர்கள் எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் சொல்லலாம். நூலாசிரியர்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கவிஞர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே கவிஞர் உங்களுக்கு தலைவராக வாய்த்திருக்கின்ற வருடம். கவிஞர் என்றால் என்ன? நிறைய வளமான சிந்தனை உடையவர்கள் கவிஞர்கள். ஆழ் மனதிலே உதிக்கின்ற எண்ணங்களை மலராக தொடுக்கின்றவர்கள் கவிஞர்கள். மொழிக்கு பெருமை சேர்க்கின்றவர்கள் கவிஞர்கள். அண்ணன் அவர்களுடைய 12 புத்தகங்கள், 42 புத்தகங்கள் வெளியிட்டதாக போன மாதம் சென்னையில் சொன்னார்கள். இந்த 42 புத்தகங்களிலே ஒரு 1000 கவிதைகளாக இருக்கும், இல்லாட்டி அதுக்கு மேலாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். அவ்வளவுதான் அவர்கள் இயற்றிய கவிதைகள் எண்ணிடக்கூடாது. ஒரு கவிஞன் மனதில் 24 மணி நேரமுமே கவிதைகள் ஊற்றெடுத்து வந்து கொண்டே இருக்கும். பல லட்சம் கவிதைகள் வந்திருக்கும், பல லட்சம் எண்ணங்கள் தோன்றியிருக்கும். அவர்கள் நினைவு வைத்து இந்த சமுதாயத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியது அந்த 1000மோ 1200 2000 கவிதைகள். ஆக அந்த வளமான சிந்தனையாளர் கவிஞர் அவர்களுடைய தலைமையிலே இந்த கோவை நகரத்தார் சங்கமானது மிக சிறப்பாக நடைபெறும் என்பதிலே ஐயமில்லை. அந்த அவர்களுடைய தலைமையிலே இங்கே இந்த விழாவிலே வந்து கலந்து கொள்வதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு ஆராய்ச்சியாளர் அவர்கள் சொன்னார்கள், இந்த 250 ஆண்டுகளுக்கு முன்னாலோ 300 ஆண்டுகளுக்கு முன்னாலோ நகரத்தார் பெருமக்கள் இடம்பெயர்ந்து மலேசியா, ஜாவா, சுமத்ரா, ரங்கூன் போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று அவர்கள் அங்கே வணிக நிறுவனங்கள் அமைத்து தர்ம காரியங்களும் செய்யவில்லை என்றால் தர்ம சிந்தனையே அந்த நாடுகளுக்கு வந்திருக்காது என்பது ஆராய்ச்சியாளர் கருத்து. இவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அங்கே சென்று வித்திட்டதுதான் இன்றைக்கு அங்கே இருக்கின்ற தர்மஸ்தாபனங்களும் தர்ம சிந்தனையும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அத்தனை பெரிய தர்மங்களை அவர்கள் நிலைநாட்டி சென்றிருக்கிறார்கள். சென்ற முறை இதே அரங்கத்திலே சொன்னேன், சொல்லாலும் பாடல்களாலும்
இறைவனுக்கு பணி செய்தவர்கள் 4, கல்லாலே பணி செய்தவர்கள் நகரத்தார் மரபுகள் என்று. இந்த கல் திருப்பனுடைய பெருமை நாளுக்கு நாள் எண்ணி எண்ணி பார்க்கும் பொழுது அதனுடைய மகிமை நம்ம உடைய கற்பனைக்கு கூட அடங்க முடியாதாக இருக்கிறது. இப்போது 2-3 மாதத்துக்கு முன்னாலே நிகழ்ந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல வேண்டும். மதுரை அருள்மிகு மீனாட்சி ஆலயத்திலே சில கீறல்கள், கிராக்ஸ் ஏற்பட்டு அதை கொஞ்சம் சரியாக பார்க்காமல் இருந்தார்கள். அப்போ நேரம் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் சொன்னால் தான் சரியாக வரும்னு சொல்லி முதலமைச்சர் நேராக போய் எடுத்து சொல்லி அதற்காக குழுவெல்லாம் அமைத்தார்கள். அதை முதலமைச்சர் அவர்களுக்கு காமிக்கிறதுக்காக வேண்டி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எல்லாம் எடுத்து இந்த மாதிரி இடத்துல கிராக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி. கருமமே கண்ணானவர் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே அந்த படங்களை எல்லாம் அப்படி அப்படியே புரட்டி பார்த்தவர் சொன்னார், ஏன் நான் ஒரு நாஸ்திகன், எனக்கே இது பொறுத்துக்கல, உங்களுக்கெல்லாம் அது எப்படி பொறுக்குதுன்னு கேட்டார். உடனடியாக வல்லுநர் குழு அமைத்தார்கள். இந்த வல்லுநர் குழு பல பேரை கொண்டது. அப்புறம் ஹைகோர்ட்டில் ஒருத்தர் கேஸ் போட்டாங்க. அந்த வல்லுநர் குழுவை மீண்டும் விரிவுபடுத்தினார்கள். இந்த 34 பில்லியன் என்பது 1,14,000 கோடி ரூபாய். வெள்ளிக்கிழமை இருந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல 1,14,000 கோடிக்கு சொந்தக்காரனான வாரன் புஃபெட் தன்னுடைய சொத்தினுடைய 70% கோடியில் 14,000 கோடியில் 70% கொடுக்கணும்னா ஏறத்தாழ 78,000 கோடியை கொடுக்கணும்னா ஒரு சர்க்கார் பட்ஜெட்டை தாண்டி தமிழ்நாடு சர்க்கார் பட்ஜெட்டோட 4 மடங்கு 3 மடங்கு கூடின ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாருன்னா தர்ம காரியங்களுக்காக எடுத்து வைக்கிறோம் என்று சொல்லி அது பெருக்கி பெருக்கி வந்த சமுதாயம். இன்றைக்கு 50களிலே நடந்த பெரிய கொடைகளுக்கு அப்புறம் 60களிலே நிகழ்ந்த பெரிய கொடைகளுக்கு அப்புறம் இந்த 30-40 ஆண்டு காலத்திலே பெரிய தர்மங்கள் எது நடந்திருக்கா என்று நானும் எண்ணி பார்த்தேன். அண்ணனுக்கு தெரியுமான்னு தெரியல, ஏதாவது சொல்லும்படியாக இருக்கான்னு தெரியல. இந்த பழைய பண்பாட்டை எடுத்து மீண்டும் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் இந்த நாளிலே இன்றைக்கு வாழுகின்றவருக்கு இருக்கு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நெல்லை கண்ணன் நிமிர்ந்த நடை உயர் தோற்றம். நெல்லை கண்ணன் நிமிர்ந்த நடை உயர் தோற்றம், உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஒப்பற்ற பேச்சாளர். ஆழமாக சிந்திப்பார், அழுத்தமாக பேசிடுவார், ஏழை போல் பழகிடுவார், எதிரியை சமர்கொள்வார். ஆழமாக சிந்திப்பார், அழுத்தமாக பேசிடுவார், ஏழை போல் பழகிடுவார், எதிரியை சமர்கொள்வார். நல்ல தமிழ் பேச்சிருக்கும், நயமான கருத்திருக்கும், வெல்லும் தமிழ் சொல்லிருக்கும், வெள்ளம் போல் பெருக்கிருக்கும். இலக்கியம் அரசியல் இரண்டையும் மேடைதோறும் கலக்கி வரும் மனிதரிவர் கருப்பு நிற பாரதியார். இலக்கியம் அரசியல் இரண்டையும் மேடைதோறும் கலக்கி வரும் மனிதரிவர் கருப்பு நிற பாரதியார். நெல்லைக்காரரிவர் நேர்மை தவறுவோர்க்கு தொல்லைக்காரரிவர். நெல்லைக்காரரிவர் நேர்மை தவறுவோருக்கு தொல்லைக்காரரிவர். அன்பிற்குரிய பெரியவர்கள், நகரத்தார் சங்கத்தில் நெல்லை சைவனுக்கு என்ன வேலை என்று ஒரு கேள்வி எழக்கூடும். நகரத்தார் சமூகத்தில் பெண்கள் அருகி போன பொழுது பெண் கொடுத்து உங்கள் சமூகத்தை தழைக்க வைத்தவர்கள் நாங்கள் என்பதனாலே பெண் கொடுத்தவர்கள். அதனால் நான் வருவது சால பொருத்தம். அன்பின் வழியது உயிர்நிலை என்கிற திருக்குறளுக்கு இலக்கணமாக வாழுகிற அண்ணன் செல்வ கணபதி தலைமை பொறுப்பேற்ற நேரத்தில் நான் வருவது இன்னும் பொருத்தம். அன்பிற்குரிய ஐயா இலக்கிய சிந்தனை லட்சுமணன் அவர்கள்,
தமிழிலேயே ஒரு செய்தித்தாளை தமிழ்நாட்டில் நடத்தி சின்ன வயதிலே அதனுடைய சுமைஞனாக இருந்தவன் நான். தமிழ்நாடு பத்திரிகைக்கு அந்த பத்திரிகை நடத்திய பெரியவருடைய திருமகன் இங்கே வந்திருக்கிறார், கருமுத்து கண்ணன். ஒரே ஒரு வருத்தம், கண்ணன் என்றால் கருப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்பதனை மாற்றி இருக்கிறாரே என்று எனக்கு வருத்தம். வேறொன்றும் வருத்தமில்லை, நான் சரியாகத்தான் இருக்கிறேன், அதில் ஒன்றும். ஏனென்றால் சிவபெருமான் தான் செம்மேனியன். பத்திரிகை துறை நண்பர்கள் வந்திருந்தால் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான பணிவான வேண்டுகோள், எல்லா ஆசிரியர்களுக்கும் நான் கடிதம் எழுதி 2 மாதம் ஆகிறது. எல்லா பத்திரிகைகளிலேயும் ஆன்மீக மலரிலே சிவபெருமானை கருப்பாகத்தான் போடுகிறார்கள். கண்ணன் தான் கருப்பு, இவன் எரிதழல் மேனியன். இவன் அது எதிலே விளைந்ததென்றால் வடநாட்டு ஓவியர்கள் சிவனை கருப்பாக போடுவார்கள். காரணம், வடநாட்டுக்காரர்களுக்கு தென்னாட்டான் என்றாலே கருப்பாக இருப்பான் என்று ஒரு கற்பனை. அதனாலே தென்னாடுடைய சிவன் என்பதனாலே இவனும் கருப்பன் என்று அவர்கள் கருதி இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நான் எல்லா பத்திரிகை இப்பொழுது ஒரு வருட காலமாக என்னுடைய வேலையே தமிழ் குறித்த எதுவென்றாலும் உடனே அவர்களுக்கு எழுதுவது. ஐயாவும் சொன்னார்கள் தேவாரம் படிக்க வேண்டும், திருமறைகள் படிக்க வேண்டும் என்று. உங்களுக்கு வெளிப்படையாக ஒரு செய்தி சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற தொலைக்காட்சியில் மக்கள் தொலைக்காட்சி ஒன்றுதான் காலையில் 6 மணியில இருந்து 6:30 மணி வரை திருமறை, திருவாய்மொழி அனைத்தையும், தமிழை தவிர மக்கள் தொலைக்காட்சியில் வேறு எதுவுமே இல்லை. அரசியல் வேறு, ஆனால் அவர் நடத்துகிற அந்த தொலைக்காட்சி 6 மணிக்கு திருமறை அங்கே கேட்கலாம், திருவாய்மொழி கேட்கலாம். நல்ல பண் அறிந்தவர்களை வைத்து பாட வைக்கிறார். பின்னால பார்த்தா சிவபெருமான், இங்க சிவபாத்தான் இருக்கார். இன்னைக்கு வடநாட்டு ஓவியர்கள் படங்கள் புறான் பாருங்க, சிவபெருமான் கருப்பா. அதை பார்த்து நம்ம ஆளும் சிவபெருமான. நான் என்ன சொல்றேன், கடவுளையாவது சரியா நம்ம தெரிஞ்சுக்குவோம். மனைவியை தான் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், மகனை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? பக்கத்து வீட்டில் உறவினர்களை தெரிவதில்லை. தெரியணும் இல்லை, அது இறைவனுக்கு என்ன நிறம்னாவது தெரியணும் இல்லை. கண்ணன் குடும்பம் பூரா கருப்பு, அவன் கருப்பு, அவன் தங்கச்சி உமை பார்வதியம்மா கருப்பு தானே. அதில் இன்னொரு செய்தியும் கூட, சிவந்த நிறமுடைய ஆண் மக்கள் எல்லாம் கருத்த நிறமுடைய பெண்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்களே நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். கண்ணன் கருப்பு, அவ சிகப்பு. திருமகள் என்ன நாய்க்கிற, நாய்க்கட்ட தான் இதை கேட்கணும் திருமாலை பற்றி. என்ன நமக்கு அந்த விவரம், அவங்க கடவுள் அவர். அப்போ நமக்கு தெரியுதா? இது தெரியலையே. சரி, உங்கள் மத்தியில் பேச வேண்டும் என்பதில் எனக்கு என்ன விருப்பம் என்றால், கங்குல் யானை காலில் படுக்கினும் படுக்கலாம், சுடர் விழி பகுவாய சிங்க வாயிடை செலுத்தினும் செலுத்தலாம், தென் புலத்தவர் கோமான் வெங்கண் நரகிடை வீழ்த்தினும் வீழ்த்தலாம், விடையேறும் எங்கள் நாயக தமிழ் அறியார்கள் முன் இயம்புதல் தவிர்ப்பாயேன்னு ஒரு புலவன் பாடியிருக்கான். என்னை யானைக்காலில் வேணாலும் போட்டு கொல்லியா, சிங்க வாயில வேணாலும் தூக்கி என்ன போற்று, இல்லை என்ன நரகத்தில் வேணாலும் வச்சு அழுத்து, ஆனா தமிழ் தெரியாதவன் முன்னால என்ன பேச உற்றாத சிவபெருமானேன்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். உங்களுக்கு தமிழ் தெரியும் என்பதனாலே தான் உங்கள் முன்னாலே பேச நான் ஆசை கொண்டேன். நம்ம புலவங்க சிவபெருமாட்ட போய் என்ன கேட்டிருக்கான் பாருங்க. At last I came to understand that there is திருவள்ளுவர் a great poet னு ஒரு தமிழனுக்கு பிறந்தவன் என்கிட்ட சொல்றான். At last அவங்க அப்பா பேர் மாடசாமி, அவங்க ஆத்தா பேர் சுப்புத்தாயி, அவன் வள்ளுவரே கிரேட் பாயிண்ட்ஸ். அதுக்கு தான் ஐயாலாம் சொன்னாங்க திருவாய்மொழி 20% ரத்த அழுத்தம் குறையும்னா. மருத்துவர்கள் வந்தால் வருத்தப்படுவாங்க, ஏன்னா அவங்க தொழிலுக்கு நீங்கள் இடையூறு செய்கிறீர்களோ. ஒரு தேவாரம் சொல்லி பாருங்களேன் காலையில், அந்த சுகமே இன்னும் நாவார் பிறரை என்று நீ யானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதுமானாய் மறை 4 மானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமுமானாய் பூமியிலே புகழ்மிக்க பொருளே நின்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி எத்துகிறேன்னு சொல்லு. நாவுக்கரசருடைய திருத்தாண்டகம்.
கண்ணதாசன் இங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னா அது அவர் திருவாய்மொழி படித்தார், தேவாரம் படித்தார், திருவாசகம் படித்தார், கம்பராமாயணம் படித்தார், கவிதை வந்தது. இப்போ கவிதைக்கு பட்டறையெல்லாம் வச்சிருக்கான், கவிதை பட்டறை. பூரா ஸ்குரு நட்டு போல்ட்லாம் கொண்டு கவிதையை திருவாய்மொழி திருவாசகம் படித்தா கவிதை எழுதுனா சொல் வரும். அதனால தான் அவருக்கு வந்தது. அவர் வேற என்ன சேர்த்தார் இல்லையா? மன்னனும் மாசர கற்றோரும் சீர்தூக்கில் மன்னனின் கற்றோரே சிறப்புடையன். மன்னருக்கு தண்டேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. எந்த நாட்டுக்கு போனாலும் கண்ணதாசனை தெரியுது. தமிழ் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு தேவாரம் திருவாசகம் சொல்லவே மாட்டேங்குது குழந்தைகள். தாய் தகப்பனே வருத்தப்படுறாங்க, அவங்களே சொல்றாங்க இல்லை அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அப்படின்னு மகிழ்ச்சியா சொல்றாங்க. அதான் ஐயா சொல்றாங்க இவனுக்கே தெரியாது எப்படி அதுக்கு தெரியும். எங்களுக்கெல்லாம் 2 தேவாரம் சொல்லேன்னா எங்கள் தந்தையாரோடு அந்த வழிபாடு நடத்துகிற அறையில் நின்று தேவாரம் சொன்னா தான் கூட போய் சாப்பிட முடியும். சொல்லுவாங்க. மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியை பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இவைவரம் சிரத்தின் மேலாம் வழண்ட தப்பாவான் இப்பார் செம்பர் புனத்தகத்தான் நெருங்கொன்றை போதிலுள்ளான் பொறுப்புடையான் நெருப்புடையான் காற்றில் உள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தினாதன் அவன் என் கண்ணுளானே. சொல்லிக் கொடுங்க குழந்தைக்கு. அரஞ்செய்ய விரும்புன்னு தானே சொன்ன அவையார், செய்யினே சொல்லல. என்ன செய்வான் எதுக்கு தெரியுமா? எதிர்பார்ப்புல. அது விரும்பினாலே போதும், செஞ்ச மாதிரி. விரும்பி செஞ்சா தான் செஞ்சதாகும் இல்லையா? எப்படியாவது கடவுள்கிட்ட ஒரு பேரம் பேசிடுவோம்ல போய் செய்யறான், அது அறமாகுமா? அரஞ்செய்ய விரும்புதான். ஆறுவது சினம் தானாகவே ஆறிடும்ங்கிற அவையார், வேற ஒன்றும் சொல்லலை. சினமா வந்த உடனே கொஞ்ச நேரம் அமைதியார் தானா போயிருங்கிறா. அந்த அது வந்த உடனே அந்த விளைவு காட்பட்டான்னு வச்சுக்க எதிர்வினை ஆயிரும். இயல்வது கரவேலுங்க முடிஞ்சதை கொடு. அதான் ஐயா சொன்னீங்க 75,000 கோடி இப்போ 50க்கு அப்புறம் யாருமே கொடுக்கறது இல்லைன்னு ஐயா வருத்தப்பட்டாங்க. சொல்லி கொடுக்கலையா கொடுக்கணும்னு. நீங்க பிள்ளையாருக்கே சைக்கிளில் போகும்போது சல்யூட் அடிச்சுட்டு போறானே, ஒரு 5 நிமிடம் இறங்கி கும்பிடணும்னு நினைக்க மாட்டேங்கிறானே. பிடிக்கதன் உரிமை குழம்புக்கு கடியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினன் மிகுபடை பாடு. ஓதுவாரே ஒரு பாட்டு வச்சுக்கிட்டே கோயிலில் வேலை பார்க்குறானே. ஒரு அவனுக்கு அந்த ஆதிசேவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இவன் 2 வரையில திணறும் போது அவன் மணி அடிச்சிடறான். சரிதான், ஒன்றும் பிரச்சனை. சம்பளத்தை பங்கு வச்சுக்கிறவனுக்கு போல தெரியுது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கண்ணீர் மல்கி கண்ணீர் கண்ணீர் அவன் ஒன்னே மணி அடிச்சுதான். இதுக்கு மேல நம்ம பயலுக்கு தேவாரம் ஓடாது. மணி என்ன ஐயா அவங்க தப்பா சொல்லிட்டு இருக்கான். ஆதிசைவரை பிராமணன் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆள்லாம். அவன் பிராமணன் கிடையாது. பிச்சை குருக்களை வச்சுட்டு குண்டக்குடி மடத்தில் நான் சொன்னேன் இதை சாமியை வச்சுக்கிட்டு. அவன் நம்ம ஆள், நம்மள மூத்தவன். ஐயர்கள் நம்ம கோயிலில் சாமியை தொட முடியாது. திருநெல்வேலிக்கு சிருங்கேரி பீடாதிபதி வந்திருந்தார். எங்கள் சுப்பையா பட்டர் என்ன விட்டார், ஆதிசேவர் சிருங்கேரி பீடாதிபதி காந்திமதியம்மன். காந்திமதியம்மன் அவள் பேர் வடிவுடை நாயகி. மதுரையில் அவளுக்கு பேர் அங்கே இருக்கண்ணி இல்லையா? அவரை தொட்டு வழிபாடு செய்ய வச்சு விட்டாங்க. 16 நாள் கோயிலை நட சாத்தி பிராமணன் தொட்டுட்டான். தீட்டுப்பட்டுன்னு தீட்டு கழிச்சோம் திருநெல்வேலி சிவன் கோயிலில் சிருங்கேரி சாமி தொட்டதுனால. அப்புறம் அந்த பட்டரை கோயிலை விட்டு நீக்கணும். ஆதிசைவர் வேறு, அந்தணர்கள் வேறு. அந்தணருக்கும் இவனுக்கும் தொடர்புடைய. ஆனால் இந்த கிருக்கன் தன்னை அந்தணர் நினச்சிக்கிறான், பாப்பான்னு நினச்சிக்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்றது? நம்ம தான் சொல்லணும். அப்போ தான் விளங்காதவன் சொல்லுவாங்க நம்மளை. எங்கே வந்தாலும் திமிரா பேசுவாயா, எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவாயா, அப்படி ஒரு கெட்ட பேர் எனக்கு. நான் விமர்சனம் பண்ணல, உண்மையை சொல்கிறேன். இப்போ என்னை யாராவது அடிக்கணும்னு நினச்சா எங்கள் 1ஆம் கிளாஸ் வாத்தியார் அடிக்கணும். அந்த ஆள் தான் என்னை உண்மை பேசுன்னு சொல்லி என்னை 1ஆம் கிளாஸ்லேருந்து வளர்த்து அந்த ஆள் இருக்காரோ இல்லையோ அது தெரியாது எனக்கு. உண்மை பேசுனா வருத்தப்படுறானே. நீங்கள் விட்டுவிட போகுது உயிர், விட்டுவிட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார் சுட்டத்தார் பட்டது எந்நேரமும் சிவனை ஏற்றுங்கள் போற்றுங்கள் பட்டத்தார் சொல்றார். அந்த கட்சியே கம்பனேன்னு சொல்வார்.
அது ஒரு பேராசிரியர் என்ன மேடையில் வச்சுக்கிட்டு சொல்றாரு, கட்சியே கம்பனேங்கிறார். நான் என்ன பண்றது, அண்ணனுக்கு தெரியும் நான் தலைமை தாங்கிறேன். நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், ஐயா அது கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க, கட்சியே கம்பனேன்னாரு. உடனே என் புத்தாலத்தனத்தை சொன்னேன், கச்சியப்பை சிவாச்சாரியார் கம்பனை பார்த்து தான் கந்தபுராணம் எழுதினாருங்கிறத ஐயா அப்படி பிரித்து சொல்றாங்க. அது காஞ்சிபுரத்து ஏகம்பநாதனேங்கிறத கட்சி ஏகம்பனேங்கிறார், இவன் கட்சியே கம்பனேங்கிறான். அவன் அன்னையிலிருந்து எனக்கு பகை. அதுக்கு தான் நான் இவர் தலைமையில் பேச வர மாட்டேன்னு வேற சொல்லிட்டான் அந்த ஊரில். நான் நியாயம் தானையா கேட்டேன். அப்போ அண்ணன் பிரியமா இருக்காங்க, பெரியவங்கெல்லாம் நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னா இந்த மேடைக்கு வரும்போது நான் எவ்வளவு அச்சத்தோட வரணும். என்னை விட சகலமும் தெரிந்த குறைந்தபட்சம் 10 பேராவது இந்த கூட்டத்திற்குள் இருப்பார்கள் என்கிற அச்சம் எனக்கு இருக்கணும்ல. இல்லையே. அவன் பாட்டுக்கு வந்து நேருவை பத்தி பேச போறான். அவர் முழு பேர் இவனுக்கு தெரியும். நேரு பிரதம மந்திரி அலகாபாத். நீங்க சேர்த்து புரிஞ்சுக்கணும். நீங்க யாரே முடியலன்னா ஏன் வர மேடைக்கு? பட்டணத்தார் பேசணும்னா பட்டணத்தார முழுமையா படிச்சுட்டு வந்து பேசு. கிடைச்சவனை வச்சுக்கிட்டு நீ வாட்டுக்கு வந்து ஏதாவது பட்டணத்தார பத்தி உளறிட்டு போறதா? படிக்க வேணாம். அவரை பட்டணத்தார் யாரு? குபேரனுடைய பிறப்பவர். குபேரன் சிவபெருமான்கிட்ட போய் சிதம்பரத்துக்கு வரணுங்கிற அவரை சிதம்பரத்துக்கு வராரு சிவபெருமான். அப்படியே திருவெண்காடு கூப்பிடுறாரு. திருவெண்காட்டுக்கு வந்த இடத்துல குபேரனுக்கு காவிரிப்பட்டினத்து மேல ரொம்ப காதல் வருது. அந்த ஊரை, அந்த ஊருடைய வழமையை, அந்த இயற்கையை, செழுமையெல்லாம் இவர் ரசிக்கிறான்னு சிவபெருமானுக்கு தெரிஞ்ச உடனே குபேரன் சொல்றாரு, காவிரிப்பட்டினத்து மேல உனக்கு ரொம்ப பிரியம் வந்துருச்சு போலப்பா, ஒரு தடவை பிறந்து அங்க இருந்து அனுபவிச்சுட்டு வந்துருங்கிறார். சிவபெருமான் சொன்ன பிறகு அவர் தட்ட முடியுமா? குபேரனால போகிறவன் சொல்லிட்டு சொல்றான், ஆனா இறைவனே என்னை வந்து தடுத்தாட்கொண்டரணும், என்னை அங்கேயே வாழ விட்டுறக்கூடாது. அப்படிதான் வந்து பிறகுறார். சிவபாதருக்கும் ஞானகலாம்பிகைக்கும் வந்து பிறக்கிறார். திருவெண்காடர்னு பேர் விடுறாங்க. அவர் அப்புறம் தந்தையார் போனார். ஐயா சொன்ன மாதிரி அவரும் சிவபூஜையும் மகேஸ்வர பூஜையும் தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இறைவனே கனவுல வந்து சொல்லியிருக்கிறாரு, நீ போ திருவெண்காட்டுக்கு போ, உனக்கு ஒரு வேதியர் வருவார், வந்து உனக்கு சிவதீட்சை ஏற்று வைப்பார், சிவபூஜை சொல்லி தருவார், 40 நாள் உன்னுடைய இருப்பார். போனால் அவரே தான் வர்றார். வந்து சொல்லி ஒரு சம்பளத்தை கையில் கொடுக்குறாரு. இந்த சம்பளத்தை நீ தொட்டா தான் திறக்குது, போன ஜென்மத்தில் நீ பூஜை பண்ணாங்க, தொடுறாரு, திறக்குது. சிவலிங்கமும் விநாயகர் சிலையும் அதில் இருக்கு. இந்த 40 நாள் வந்து சொல்லி கொடுத்துட்டு போனே மூதாதிரியர் சேர்த்து வைத்த செல்லம் பூரா அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. எல்லாம் இழந்த நிலைமையில் உட்கார்ந்து இருக்கு. இறைவன் கனவுல வர்றார், உன் வீட்டை போய் பாரு, திறந்து பாரு, அங்க பொண்ணு மணியும் நான் நிறைச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோங்கிறார். அம்மாவோட போறாரு, பொண்ணு மணியும் நிறைந்திருக்கிறது. பார்க்கிறார், திரும்ப எடுத்து செலவழிக்கிறார். குழந்தை இல்லை. குழந்தை பேர் வேணும் இல்லையா? குழந்தை இல்லை. குழந்தை வேணுமே எம்பெருமாட்ட கேட்டே இருக்காரு. அவர் எப்படி அவரே வந்து குழந்தை ஆகிறார். அதனாலதான் வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன்னார். எதுக்கு? எனக்கும் என் மனைவிக்கும் அவள் கருவுற்று எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்துன்னு வச்சுக்க, அதை அறிந்து ஊட்டுவதற்குரிய அந்த உரிமை எனக்கு உண்டு. நீ எல்லாம் எனக்கு குழந்தையா வந்திருக்க, நான் எப்படி உன்னை அறிய முடியும்? வாளால் மகவறிந்து மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன். என்றைக்கு எங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பேர் இல்லை என்கிற பொழுது அவள் என்னை கண்டிப்பதும் இல்லை, அவள் என்னை கண்டுகொள்வதும் இல்லை, நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்றும் அவள் என்னை தேடி பிடித்து தடுப்பதும் இல்லை. திருநீலகண்டருடைய வாழ்க்கை எனக்கு அமையவில்லை. என்னை அவள் கண்டிக்க சூழ்நிலை இல்லாத காரணத்தால் சூழால் தொண்டு செய்து நாளாரினில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன். கண்ணப்பனுக்கு கணக்கு வழக்கு தெரியாது, மன்னிச்சுக்கணும், இவர் செட்டியார் கணக்கு வழக்கு தெரியும். அவன் காட்டான், நேர போனான், ஜாமிகிட்ட போனான், ஜாமிக்கு கண்ணில் ரத்தம் வடிச்சுதா, கண்ணை தோண்டிட்டான். அவனுக்கு வேற சிந்தனை கிடையாது. இது கடவுள் இவருக்கு நம்ம செய்யணும். குடுமி தேவருக்கு கண்ணை மறந்துடாதீங்க. வலது கண் தோண்டினான், இறைவன் தடுக்கல. இடப்புற கண்ணுக்கு இடது கண் தோண்டமானா நில்லு கண்ணப்பன். ஏன்னா இடதுபுறம் இருக்கிறது அம்மா, பொம்பளைக்கு தான் பாசம் இருக்கும், தாய்மை உணர்ச்சி. அதனாலதான் உமையம் என்ன பண்ணா நிறுத்துறான்னு அப்பன் பார்த்துட்டு இருந்தான் சிவபெருமா, அம்மா பார்க்கல, நில்லு கண்ணப்பன். அதுதான் தாய்மை. அந்த தாய்மைக்கு பெருமை சேர்த்தவராக இருந்தவர் தானே காரைக்கால் அம்மையார்.
புனிதவதி. இப்போ ஐயா பேசும்போது சொன்னாங்க அந்த மணவிலக்கு வாங்குறாங்க, அந்த புனிதவதி ரொம்ப ஏமாளி பொம்பளையெல்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் வாங்கலையே அது. அது பாருங்க, அது ஒரு பைத்தியார பொம்பளையா இருந்திருக்கும் போல தெரியுது. அவர் செட்டியார் திரும்ப வர்ற வரை காத்திருந்திருக்காது. அந்த உடலோடு, அந்த இளமையோடு, அந்த வனப்போடு இல்லையா. அந்த புனிதவதியும் பட்டத்தாரும் சிந்திச்சு பார்த்தேன். ஆய்புகள் தில்லை அம்பலவாணர் கருகில் சென்றால் பாயும் இடமம் கடிக்கும் மரபம் பின்பற்றி சென்றால் பேயும் கணமும் பெருந்தலை பூதங்களும் பின்தொடரும். போயினி செய்வாய், போயினி என் செய்வாய் மனமே, பிணக்காடவர் போம்பிடமேங்கிறார் பட்டினத்தார். சிவபெருமான் பக்கத்தில் போய் பிரயோஜனமே வந்தால் எப்போ பார்த்தாலும் சுடுகாட்டில் தான் இருப்பார், பிணக்காட்டில் தான் இருப்பார், பேயோடு இருப்பார், கணங்களோடு இருப்பார், பெருந்தலை பூதங்களோடு தான் ஆடிக்கொண்டிருப்பார். அங்கேயே நீ போறங்கிறா. அத புனிதவதி அம்மையார், காரைக்கால் அம்மையார மாதிரி அவர் பாடுதார். என்ன சிறப்பு தெரியுமா அவர் வாழ்க்கை? மாம்பழம் தானே பிரச்சனை. 2 கொடுத்துட்டு செட்டியார் கணக்காக கேட்டார, நீ ஒன்னு தின்னுட்டார், இன்னொன்னு கொடுங்கிறாரு. அவர்கிட்ட எவ்வளவு ஒரு உயர்ந்த பண்பு பாருங்க. 2ஐயும் தானே தின்னுட்டு பொண்டாட்டி கொண்டும் கொடுக்கூடான்னு நினைச்சிருக்கானே, அவன் எப்படி மனுஷன்? அவன் 2 வாங்கிட்டு வந்திருக்க, ஒன்னு நீ தின்னுட்டியான்னு கூட விட்டுருக்கலாம், இன்னொன்னும் கொண்டு வான். அவன் என்ன பண்ணுவா? சிவபெருமான் கேட்டான். அப்புறம் அவளுக்கு சிவபெருமானை கட்டுப்படுத்துகிற இடத்தில் ஒரு தாய் இருந்திருக்கிறார், அவர் கொண்டு கொடுக்கிறார். இவர் வியாபாரி பார்த்தீங்களா, சாப்பிட்ட உடனே வேறுபாடு தெரிஞ்சிருச்சு. அதை விட இந்த பழம் நல்லா இருக்கு. ஏதுன்னா பெண் பார்த்தீங்களா, பொய் சொல்லலை, ஒன்று கொடுத்துட்டேன் சிவபெருமான்ட்ட கேட்ட கொடுத்தான்னு ஓடியே போயிட்டான். கடவுளை நேர கூப்பிட்டு மாம்பழம் வாங்குறவளோட எப்படி வாழ முடியும்ட்டானே. அவன் என்ன நினைச்சிருக்கணும்? கடவுளை நேரடியாக அழைக்கிற இடத்தில் ஒரு புனிதவதியோடு வாழ்கிற வாழ்க்கை இறைவன் எனக்கு அருளி இருக்கிறான், இவளோடு வாழ்வேன் என்றல்லவா அவன் இருந்திருக்கணும். பயந்து போய் தானே ஓடி இருக்கான். என்ன பயம்? ஏதாவது நாளைக்கு தப்புன்னா சிவபெருமான விட்டு நம்மளை தூக்கி போட்டு மீச்சிருவா போல தெரியுது, நம்ம ஓடினு போயிட்டானே. ஆனா இந்த பெண் காத்திருக்கிறான். மறந்துடாதீங்க, அது கூட ஒரு உளவியலும் இருக்குது. ஒரு பெண்ணு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டாச்சு, வாழ்ந்தாச்சு, அந்த கணவனுக்குரியவளா இருக்க வேண்டிய சமூக அமைப்பு இருக்குது. இருந்தாலும் அவளும் உடல் சார்ந்த உயிர் வாழ்க்கை வாழுகிறவ காத்திருக்க. திரும்ப வர்றான். எது? இன்னொரு மனைவியோட வந்து அந்த குழந்தையும் பெற்று குழந்தைக்கு இவ பேரையும் விட்டு வந்த உடனே காலில் விழுந்து கும்பிட்டான். அப்பந்தான் முடிவு பண்றா, ஓ இவன் இனிமே நம்மோட வாழ தயாரில்ல. இறைவனை கூப்பிடுறா, அந்த உடம்பு வேணாம், அந்த உடம்பு யாருக்காக நீ தந்திருக்க நான் நினைச்சனோ, யாரோட என்னை பிணித்தாயோ, நீ அவனோடு வாழ வேண்டும் என்று வைத்திருக்கு, எடுத்துக்கோ. மறந்துடாதீங்க, ஒரு செட்டியார் வீட்டு பெண் சிவபெருமானையே குற்ற உணர்வுக்கு ஆட்படுத்தி இருக்கிறாள். சிவபெருமானுக்கு என்ன குற்ற உணர்வு வந்துருச்சுன்னா, இந்த பிள்ளை நம்மகிட்ட பக்தியா இருக்க போய் தானே திருமணம் ஆகியும் கூட குழந்தை பெற்றுக்கல. திருமணமானா ஒரு மனித வாழ்க்கையில குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை அம்மானு கூப்பிடணும். அம்மானு கூப்பிடுகிற அந்த வாய்ப்பு இல்லாம நம்ம தானே பண்ணிட்டோம். நம்ம மேல கொண்ட பக்தினால தானே புனிதவதிக்கு இந்த நிலைமை வந்ததுன்னு அவனுக்கு அப்பனுக்கு சிவபெருமானுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்தவன என்ன பண்ணான் தெரியுமா? வரும் இவள் நம்மை பேணும் அன்னைகான், அவன் இவள் அம்மானு கூப்பிட்டுட்டு உன்னை அம்மானு கூப்பிட குழந்தையெல்லாம் பண்ணிட்டான்னு வருத்தப்படாத, எனக்கு அம்மானா. பெண்களுக்கு அதான் ஐயா சொன்னான், அந்த மனவிலக்கெல்லாம் கொஞ்ச நாள் உட்கார்ந்து பேசினா சரியா போகும். மனவிலக்கு வாங்கி என்ன போகுது? இன்னொரு நாய் வந்து அதே மாதிரி இருந்தா, அதனால ஒரே நாயோட நம்ம வாழ்க்கைய ஒன்றும் பிரச்சனையே. அது அடிக்கடி அதுக்காண்டி நாயை மாற்றிட்டு இருக்க முடியுமா? அது சரி, இதோடைய நம்ம இதை அது வாழ்க்கை அப்படி ஏற்றுக்கிற வேண்டியதானே. நீங்கள் எல்லாருக்கும் தாங்க வெவ்வேறு இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கலான்னு ஆசை இருக்குது, யாருக்கு இல்லை? முடிஞ்சிடுதா, என்ன பண்றது? சரி, இதை வச்சு ஒரு மாதிரி கடைசி வர இது ஓட்டிட்டு போகணும், இதை விட்டுட்டு இது நான் கூடாது. அதுதான் அந்த புனிதவதியினுடைய அந்த ஒன்று தெரிஞ்சுங்க, அந்த உறுதிப்பாட்டினாலதான் இறைவன் அவளை அம்மான்ட்டான். பிறப்பிறப்பில்லா பெம்மான், அவனுக்கு தாய் தந்த உண்டா சிவபெருமானுக்கு, வரும் இவள் நம்மை பேணும் அன்னைகான். அதனாலதான் அவ என்ன பண்றா பாருங்க, வார்குழல் சிறுபுறத்து கோல் வளையை பாகத்து எழிலாக வைத்தேக வேண்டாம். காரார்வ பேரிரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடும் ஆரழல்வாய் நீ ஆடும் போது.
இந்த அம்மா என்ன பண்ணுது, அம்மானு கூப்பிட்டாரா சிவபெருமான், மாமியார் ஆயிடுது. மாமியார் ஆயிட்டு சிவபெருமான்ட்ட சொல்லுது, எப்பாங்க வா, அவளை எங்க வேணாலும் கூட்டிட்டு போனா வேண்டாங்களே யார் ஐயா மருமகளை உமைய. ஆனா அந்த சுடுகாட்டுக்கு ஆட போகும்போது அந்த பிள்ளைய ஏண்டா கூட்டிட்டு போறாரு, அங்க வந்து சங்கடப்படுதா, பொம்பளை பிள்ளைய சுடுகாட்டுக்கே கூட்டு போறேங்கிற சிவபெருமான். அடுத்து ஒரு பாடல்ல கேட்கிறாங்க, அழலாட அங்கை சிவந்ததோ, அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ. உன் கையில தீய வச்சுட்டு ஆடுறிய, அதனால உன் கை சிவப்பாச்சா, இல்ல உன் கையில இருக்கிறதுனால தீ சிவப்பாச்சாங்கிற. அழலாட அங்கை சிவந்ததோ, அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ. கடலாடல் பேயோடும் காணின்று பிறங்க அனலேந்தி தீயாடும் நீ இதனை செப்புங்கிறான். எப்ப பார்த்தாலும் தீயோடு தானே இருக்கிற நீ, எனக்கு இந்த செய்தியை சொல்லு. இதை அவன் சொல்லுவான், யாருக்கு, ஆழமேகம். தீத்தானும் கண்ணிலே, தீத்தானும் சிரிப்பிலே, தீத்தானும் முந்தன் மேனியில், தீத்தான் உன் மெய்யலாம் புள்ளிருக்கும் வேளூரா உன்னை இந்த தையலால் எப்படி சேர்ந்தாள் மானே. ஏன்பா உன் கையில தீ, கண்ணுல தீ, உடம்புல தீ, மேல் பூரா தீயா இருக்கிற ஒருத்தனோட எப்படிடா அந்த உமையம்மை சேர்ந்து வாழ்றா எனக்கு தெரியலன்னு காளமேகம் எது காரைக்காலமையார் சொன்னாரோ அதை கேட்கிறான். யாரு, காளமேகம். எனக்கு ரொம்ப ரசிச்சது பட்டினத்தார்கிட்ட, ரொம்ப நிறைய பெண்கள் இருக்காங்க, பட்டினத்தார் முழுமையா பேச முடியாது பெண்களை வச்சுட்டு, அது ஐயாவுக்கு தெரியும். என்னன்னே, அவர் ஒரு புது செய்தி சொல்றார். சிவபெருமான் விஷம் சாப்பிட்டார் பார்க்கடலை கிடையும், அதான் நம்ம பேசுறோம் போதும் இல்லையா மணி, அது ஒண்ணுதான் நம்ம எப்போதும் சொல்றோம் இல்லையா. பஞ்சனைத்த மெல்லடியாள் பங்கன் தன்னை பாரோடு நீர்படர் சுடர் காட்டு ஆயிரானை மஞ்சனைத்த வானாகி வானம் தன்னில் மதியாகி மதிச்சடமேல் வைத்தான் தன்னை நெஞ்சனைத்து நினைவாகி நின்றான் தன்னை நீள்களை கடைந்தவர்கள் போய் நீங்க ஓங்கு நஞ்சுண்டு வானோர்க்கு அமுதம் ஈந்தான் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டு கொண்டேனேங்கிறார் நாவுக்கரசர். நஞ்சுண்டு வானோர்க்கு அமுதம் ஈந்தான் தன்னை. காளமேகம் என்ன சொல்றான், எதுக்கு இவர் பாயசம் அடிச்சாருங்க. காளமேகம் எப்பவுமே அது கேளையா தான் கேட்பான். வள்ளலனும் பெரிய மாயூரநாதருக்கு வெள்ளிமலை பொன்மலையுமே இருக்க தெள்ளுமையால் அஞ்சல் அஞ்சல் என்று தினம் அண்டையிலே தான் இருக்க நஞ்சுதனையான் அருந்தினார்கள். சிவபெருமானுக்கு வெள்ளிமலை சொந்தமா இருக்கு, பொன்மலை, அப்ப பணத்துல பிரச்சனை இல்லை இவருக்கு. அப்ப தெள்ளுமையால் அஞ்சல் அஞ்சு, உமையம்மையா கூடவே இருக்கா. பொண்டாட்டினாலும் பிரச்சனை இல்லை, பொருளால் பிரச்சனை இருக்கும் மனுஷனுக்கு, இல்லைன்னா பொண்டாட்டினால பிரச்சனை இருக்கு, ரெண்டுமே இல்லை. அப்படி இருக்கும் தாலியா விஷம் குடிச்சாங்கிறான். பட்டணத்தார் மட்டும்தான் சொல்றார், பார்க்கடல் கடைய படும் கரும் வெண்ணையை திருமிடத் தடக்கிய சிவர். பார்க்கடலை கடையும் போது என்ன வந்ததுங்கிறார் பட்டினத்தார், படும் கரு வெண்ணைங்கிறார். அது விஷம்னு சொல்லல. உன் மச்சன திருமால் வந்து வெறும் வெள்ள வெண்ணையை சாப்பிடுவான், ஆனால் கருவெண்ணெய் வந்ததனாலே அதனை நீ உண்டாய், அவனை அந்த வெண்ணையே சாப்பிட்டு பழகிறவன், அதனால கருவெண்ணையை நீ எடுத்து உண்டாய், அதனால நீ நீலகண்டன் ஆனாய் சிவனை அடைக்கலம்ங்கிறார் பட்டினத்தார். எவ்வளவு பெரிய மேதவர் பட்டினத்தார். கொங்கு நாட்டில் நான் பட்டினத்தார் பேசுறது ரொம்ப பொருத்தம். வேலாயுதனுக்கு ஒரு செய்தி, கொங்கு நாட்டில் தான் அவரை திருத்திருக்காங்க. இங்க எவன் வீட்டில் போய் ராத்திரி பிச்சை கேட்டிருக்காரு, கம்பை தூக்கிட்டு வந்து வெளுத்துட்டான் அவரை அடியவன். கொங்கு நாட்டில் திருவாரூர்லேருந்து கொங்கு நாட்டுக்கு வராரு, ஒரு வீட்டில் போய் பிச்சை கேட்கிறாரு, வெளியே வந்து அடிச்சிடறான். அப்பந்தான் என்ன சொல்றார், இருக்குமிடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உன்பேன் பெருக்கு அடைத்தாலும் போகேன் அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன். அன்னைக்கு தான் முடிவெடுக்கிறார், இனிமே நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு சாப்பாடு வரணும், இல்லைன்னா போக மாட்டேங்கிறார். என்ன நம்பிக்கை தெரியுமா, எவனுடைய தொண்டனாக எவனுடைய அடியவனாக இருக்கிறோமோ அந்த இறைவன் தான் இருக்கிற இடத்திற்கு சாப்பாடு அனுப்புவாங்கிற நம்பிக்கை. அப்படி சாமி கும்பிடணும். நம்ம பூஜையா பண்றோம், அதையும் பட்டணத்தார் சொல்றார், கையொன்று செய்ய விழியொன்று காண கருத்தொன்று எண்ண பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கமழும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க நான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. கை பண்ணுதான், அது சரிதானா. நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். கோமதி, இந்த பால்கார பொண்ணு வந்திருக்கு பாரு, கையொன்று விழியொன்று, அந்த விழியொன்று கண்டதனால் கருத்தொன்று எண்ண, அந்த கருத்தொன்று எண்ணுவதனால் சொல்லுவது திருவாசகமாகவே இருந்தாலும் பொய்யொன்று வஞ்சகனா ஒன்று பேச. தொடர்பில்லாம திருவாசகம் சொன்னா அது பொய், சொல்லுகிற நாக்கு வஞ்சக நாக்கு. பொய்யொன்று வஞ்சகனா ஒன்று பேச புலால் கமழும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க நான் செய்கின்ற பூசை.
ஒரே நிமிஷம் கும்பிடுங்க போதும், வேண்டாம் ஒரு வினாடி. அந்த நேரம் சாமி கும்பிட தெரியுதா நமக்கு? பழனிக்கு போற பக்தர்கள் பூரா ரொம்ப பக்தியா இருக்கிறது விஞ்சில போகும்போது தான். எல்லாம் வருது. அப்போ துள்ளுமத வெட்டத்தனையாலே தொல்லை தரணி இலக்கடலாலே மெல்ல ஒரு சூளை கோயிலாலே மெய்யுருகுமானை தெளிவேனோ தெள்ளு தமிழ் போட தெளிவோனே செய்ய குமரேச திறனை வெள்ளந்தரும் ஞான அந்த கம்பியவே பார்க்கான். முருகனை நம்பியா போறான் இவன்? முருகனை நம்பி போனா முதல்ல நடந்து போயிருக்கணும். இல்ல முருகனை நம்பி இதுல ஏற்ற வை, அவன் காப்பாற்றான் நம்பி போய. அப்ப கடவுள் நம்பிக்கை என்பதும் வேடமாகி இருக்கிறது. சரியா நம்புனா சரியா சரியா நம்பணும். திருப்பதி வெங்கடாஜலபதியை இமெயில புக் பண்றானே, I got an appointment with Lord Venkadajalapati on May 7th morning 11:30 itself. ஐயா சொன்னாங்க அந்த நாலெட்ஜ் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். கணிப்பொறிய கோயிலுக்குள்ள ஏன் கொண்டு போனாங்கன்னு எனக்கு தெரியலையே. வெங்கடாஜலபதிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? என்னையா சொல்றிய? ஒன்னு சொல்றேன் ஐயா, கோவிலுக்கே போக வேண்டாம். ஔவையார்ட்ட போய் கேட்டேன், கோயிலுக்கு போகணுமா? இல்லப்பா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா. கோயிலுக்கு ஏண்டா பாரு, அவங்க அப்பா அம்மா வந்தாண்டா. ஏன்னா இது ரெண்டு பேர் தான் கண்கண்ட தெய்வம். நம்ம நேரில் அந்த கடவுளை எதையும் பார்க்க முடியலையே. கடவுளை காட்டுறவேன்னு சொல்றவன் ஒரு வேலை நல்ல வேலை இல்லையே. என்ன என்ன என்னை மன்னிச்சுக்கணும், நான் யாரையும் குறை சொல்லணும்னு சொல்லலை, உண்மை சொல்றேன். எவனாவது நம்ம கடவுளை காட்ட முடியுதா? 8 திசையும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தெழுந்த சோதியை மூடரெல்லாம் கட்டி சுருக்கி கட்டத்திலே வைப்பர் கருத்தில் வையார் பட்ட பகலை இரவென்று சொல்லும் பாதகரேங்கிறார் பட்டத்தார். சிவபெருமானையே சுருட்டி கக்கத்தில் வச்சுக்கிட்டு வானாங்க. நீங்க எப்போ வேணாலும் எங்க வீட்டுக்கு வாங்க, நான் சிவபெருமானை காட்டுறேன்றான். சில பேர் அவனே அவதாரம்ன்றான். நம்ம பையன் எல்லாத்திலையும் போய் அபராதம் கொடுக்குறான். இவன் நம்ம மனுஷனுக்கு இருக்கிற பல சங்கடம் வருத்தம் ஆசை தானே கொல்லுது. இவனை எப்படியாவது எதுக்காவது வந்துடணும்னு நினைக்கான். அதனால எந்த சாமி, இப்போ எங்கள் ஊரில் கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண் சாமியார், இப்போ 4 நாளாக அவள் தான் பத்திரிகையில் பரபரப்பு. நல்ல பேர் வேற, பத்மினின்னு, கேரளா பொம்பளை. எல்லாம் 150 லட்சம் கொடுத்துருக்கான், ஒருத்தர் 25 லட்சம் கொடுத்துருக்கான், ஒருத்தர் 12 லட்சம் கொடுத்துருக்கான். நம்ம போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளையெல்லாம் சங்கடப்பட்டு 1 லட்சம் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டான். அவர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ காவல்துறையிட்ட போய் புகார் கொடுக்குறான். காவல்துறை முதல்ல சொன்னமே, அந்த அம்மா போலீஸ் சாமியான், ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கலங்குது காவல்துறை. ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சு ஏன் இது மக்களுக்கு இதை விளம்பரம் பண்ணல? நான் காவல்துறையிட்ட கேட்டேன். அந்த அம்மா எங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போது நாங்கள் எதுக்கு அதை பற்றி நாங்கள் அதை கவலையே நாங்கள் வெளியே சொல்றது? பட்னத்தார் சொல்றாரு, கட்டி சுருக்கி கட்டத்திலே வைப்பர் கருத்தில் வையார் பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகர். துறவி எங்க இருக்கான்? துறவிலாம் கிடையாது. துறவியா இருக்க முடியாதுன்னு தமிழ் சொல்லுது. துறவியா? நம்ம நிதியமைச்சர் ஒன்று சொன்னாங்க தெரியுமா? வரவு செலவு திட்டத்தில் ஒரு திருக்குறள். என்ன திருக்குறள்? உழவினார் கைமடங்கு நிலை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. வள்ளுவர் எவ்வளவு தெளிவா சொல்லாரு, விளைவதும் விட்டேன் என்பார். விளைவதையெல்லாம் விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் என்கிறாரு. விளைவதையெல்லாம் விட்டவன் சொல்ல, விளைவதை சொல்லாரா? விளைவதும் விட்டேன் என்பாரை ஒழிய விட்டுட்டவர் சொல்ல. விட்டேன் என்பார்னா என்ன அர்த்தம்? விட்டுட்டான்னு சொல்றானா சாமியார், அவனுக்கும் சேர்த்து உழவன் தான் முதல் ஆளுங்கிறார் வள்ளுவர். அதான் நம்ம நிதியமைச்சர் சொன்னாங்க. துறவி எங்க இருக்கிறான்? அதையும் பட்டினத்தாட்ட போய் கேட்டேன், சாமி துறவின்னா எப்படி இருக்கணும்னு. பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மையானம் தெளிந்தவரே. இல்லையே, சாமி 80 லட்ச ரூபா கார்ல வந்து இறங்குதே. நம்ம சாமி எதை துறந்தார்? இந்த காரின் கதவுகளைத்தான் அடிக்கடி துறந்தார் என்பதனாலேயே நாங்கள் அவரை துறவி என்கிறோம்ங்கிறானே. ஆனா பட்டத்து பிள்ளைட்டு போய் கேட்டா என்ன சொல்றார்? பேய் போல் திரிந்து. பேய்க்கு இடம் உண்டா? குடியிருப்பு பகுதி உண்டா? தங்கிறதுக்கு இடம் உண்டா? அது மாதிரி பிணம் போல் கிடந்து எங்க விழுந்தாலும் தூங்கிடணும். தூங்குற பொழுது தொட்டு பார்த்தா உயிர் இருக்கக்கூடாது. பிணம் போல்
நம்ம மருத்துவர்கள் வந்து பரிசோதிச்சாங்கன்னு வைங்களேன், உயிர் இல்லையான்னு சொல்லணும். இவங்க ஏற்கனவே பரிசோதனை முடிச்சிருவாங்க, அது வேற விஷயம். பார்த்து சொல்லணும். இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல இருந்து. நாடார் போட்டாரா, கோனார் போட்டாரா, தேவர் போட்டாரா, பிள்ளை போட்டாரா, பள்ளரா, பறையரா, இல்ல யார் போட்டாலும் இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல இருந்து. நாய் போல்னா என்னது? நாய் ருசி பார்க்குமா? ருசி பார்த்ததுனால தானே சாமியார்லாம் சங்கடப்பட்டான். இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தினான், அறிபோல் உழன்று. நன் மங்கையரை தாய்போல் கருதி, தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி. துறவியினுடைய இடம் என்ன தெரியுமா? யாரை பார்த்தாலும் இவன் விழுந்து வணங்கணும். துறவி தமர் போல் அனைவருக்கும். யாரை பார்த்தாலும் காலில் விழுந்து, ஒரு வயசு குழந்தையா காலில் விழணும், 2 வயசு குழந்தையா காலில் விழணும், 3 வயசு யாருக்கும் காலில் விழுந்து ஐயா வணக்கம். என்ன தெரியுமா? எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்கிற எண்ணமுடையவனாக துறவி இருக்கணும். அதான் என்ன சொன்னா? தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி. அப்புறம் இன்னொன்னு என்ன? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டான் வைங்க, அவன் துறவி இல்லைங்கிறாரு. செய்போல் இருப்பர் கண்டீர். குழந்தை மாதிரி. குழந்தை என்ன? கள்ளமே இருக்காது. ஐயா கூட ஒரு செய்தி சொன்னாங்க, குடும்பத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசினா, அப்ப குழந்தை கூட ஒரு நல்ல கருத்தை சொல்லிடும் சொன்னாங்க. ஐயா என்ன தப்பா நடத்தக்கூடாது, நினைக்க கூடாது, குழந்தை மட்டும்தான் நல்ல கருத்தை சொல்லும். நீங்க என்ன, குழந்தைகிட்ட ஒண்ணு வேறுபாடு இருக்கு, அது சரியா தான் இருக்கும், அது அன்பா தான் இருக்கும், அது பாசமா தான் இருக்கும். அதனாலதான் செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம். எப்படி சொல் துறவி கிழக்கணும் பாத்தீங்களா? இதான துறவி. எப்ப வந்து மடங்கள் வந்ததோ, எப்ப நிறுவனங்கள் வந்ததோ, நிறுவனங்கள் வந்ததற்கு பிறகுதான ஊழலும் ஒழுங்கமின்மையும் தவறு வந்தது. மீனாட்சி அம்மன் கோயில்ல விரிசல் விழுந்துட்டுதுன்னு கடவுளுக்கு பொறுக்கல சாமி. சாமியார்களை பத்தி செய்தி பூரா கடவுளுக்கு போகுது. அம்மாக்கு மீனாட்சி அம்மா தாங்க முடியல. நம்ம சாமி ஒருவே கூட ஒழுக்கமா இல்ல போலுக்கு நம்ம பேரை சொல்லிட்டு. நாவுக்கரசர் போனா ஒத்த கோவணம், ஒரு மழு, அவ்வளவுதான். அவருக்கு வேற ஏதாவது உண்டா? நிறுவனம் உண்டா? எந்த ஊருக்கு நாவுக்கரசர் போறாரோ அந்த ஊர் மக்கள் சோறு போட்டாங்க, சாப்பிட்டாரு. அந்த ஊர்ல எது நியாயம் அநியாயம் சொன்னாரு, மக்கள் கேட்டாங்க. ஏன்னா உடை கோவணம், வேற என்ன உண்டு உங்களுக்கு சொத்து? 2 கோவணத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு சொத்து உண்டா? கிடையாது. அதனால அவங்க சொன்னார். இப்ப அப்படி இல்லையே. அதனாலதான் அவர் சொன்னார், இவங்க என்ன பண்ணுவான், கக்கத்துல சுருட்டி வச்சிருவான் சிவருமானே பட்டத்தார் சொன்னார். எவ்வளவு பெரிய மேதை அவர். சங்குன்னு சொல்றோம்ல, ஏஆர் ரகுமான் ஒரு தம்பி இப்ப இசையில பெரிய ஆளா இருக்காரு. அவர் யாரு? சங்கமாண்டிக்கு பேரன். மாசம் சங்கு ஊதிட்டு வருவாங்கல்ல நம்ம ஊர்ல. சங்க இருக்கும், திருநெல்வேலி உண்டு, சங்கமாண்டின்னு உண்டு. ஆண்டி பண்டாரன்னு சொல்லுவாங்க அவங்கள. அவங்களுக்கு பேரு பணி செய்வோர்னு பேரு. சிவன் கோவில்ல பணி செய்வர்கள் பணி செய்வோர்னு பேரு. சுப்பியானா உங்களுக்கு சொல்ற, மந்தவெளியில பணி செய்வோர் மடம்னு ஒரு மடம் இருக்கு. அந்த மடத்துக்கு சொந்தக்கார தம்பி தான் அந்த திலீப் ஏஆர் ரகுமான். தாயார் மதம் மாறினதால அவனும் மதம் மாறிட்டான். ஆனால் இசை என்பது பரம்பரையா வந்தது. ஏன்னா தாத்தா சங்க அடிச்சு